பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேச போகிறோம். முக்கியமான ஒரு யங் பேரண்ட்டுக்கு தேவையான ஒரு டாபிக். என்னுடைய குழந்தை அடம் பிடிக்கிறான். நான் ஒரு நல்ல பேரண்ட்டே கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்காங்க. அவங்க சொன்னால் கேட்குறாங்க. என் குழந்தை மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? நான் ஒரு நல்ல பேரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்குற ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான் இது. ஏன் என் குழந்தை மட்டும் இப்படி இருக்கான், அடம் பிடிக்கிறான்றது. இதை தான் நம்ம இங்கிலீஷில் டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சார் டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பர் டேண்ட்ரம்ன்றது பிடிவாத குணம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு நார்மல் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட்டில் அவங்களுடைய லாங்குவேஜ் வெர்பலாக வார்த்தைகளாக வர்றதுக்கு முன்னாடி பாடி லெவலில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக எமோஷ்னல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு தன்னோட வார்த்தைகளை உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாததுனால அந்த உணர்வுகளை பல விதங்களில் அவங்க வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. எப்படி இந்த குழந்தைங்க இந்த டெம்பர் டேண்ட்ரம் கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா, ஒன்று ரோல் மாடலிங் சொல்லுவோம். ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டை போடும்போது ஒருத்தவங்க அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது சத்தம் போட்டால் நம்ம பேச்சு எல்லோரும் கேட்பாங்களாடுது அப்படின்றதாலோ, இல்லை ஒரு கூட இருக்கிற ஒரு சிப்ளிங்ஸ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பழகும்போது அவங்க கத்துறதை பார்த்தா அவங்க கூட இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுனாலையும், இன்னமும் இன்றைக்கி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு எல்லா காமிக்ஸ் சேனல்லேருந்து ஒரு டிவி அனிமேஷன் சேனல்லேருந்து அதில் காமிக்கிற ஒரு வயலன்ஸை குழந்தைங்க அதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அது அந்த குழந்தைங்க திரும்ப மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரைட். இந்த டெம்பர் டேண்ட்ரம்ன்றது ஒரு லாங்குவேஜ்னு சொல்லியாச்சு. பல விதங்களில் குழந்தைங்க இந்த டெம்பர் டேண்ட்ரமை அவங்க வெளிப்படுத்துறதுக்கான காரணங்களாக இருக்கலாம். சாதாரணமாக குழந்தைக்கு ஒரு பசி வந்தாலும், இல்லை நான் டயர்டாக இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காகவும், இல்லை நான் போர் அடிக்குது என் கூட யாரும் விளையாட வாங்க அப்படின்றத குழந்தை கூட வெளிப்படுத்தலாம். ஒரு பேரண்ட்டாக நம்ம அது மேலே கவனம் கொடுக்கல அப்படின்னும் போது எனக்கு அட்டென்ஷன் தேவைன்றதை கூட குழந்தைங்க எதிர்பார்க்கறதுக்காக இந்த டெம்பர் டேண்ட்ரம்ன்ற அடம் பிடிக்கிற குணத்தை வெளிப்படுத்தலாம். இந்த டெம்பர் டேண்ட்ரம்ன்றது ஒரு குழந்தை ஒரு வயசுலேருந்து ஒரு 13 வயசு வரைக்குமே வெளிப்படுத்தலாம். இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ரைட். எப்போ இந்த டெம்பர் டேண்ட்ரமோட விபரீதம் பார்த்திங்கன்னா, ரொம்ப மைல்டாக ஒரு சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிச்சிங்கன்னா நான் வரமாட்டேன் என்னை தூக்குங்கன்ற ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப சிவியராக எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கல அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் எங்கேயாவது ஓடிடுவேன், ஏன்னா நானே எதை பண்ணிப்பேன்ற அளவுக்கு குழந்தைங்களில் அந்த சிவியாரிட்டி வேறுபடும். எப்போ ஒரு குழந்தையோட டெம்பர் டேண்ட்ரம் தன்னையோ மற்றவங்களையோ பாதிக்குதோ அப்போ தான் அது ரொம்ப சிவியர்னு சொல்லுவோம்.